வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் நமக்கான ஒரு கவிதை. வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். இதயத்தில் இருக்கும் நெருப்பை இணையத்தில் கொட்டாதே, இதயத்தில் இருக்கும் நெருப்பை இணையத்தில் கொட்டாதே. தீயாக பரவினாலும் தீர்ப்புகள் கிடைக்காது, தீயாக பரவினாலும் தீர்ப்புகள் கிடைக்காது. அணுகுண்டு வார்த்தைகளை அள்ளி போட்டாலும் அநியாயம் எரியாது. உன் முகநூல் முடக்கப்படும், கட்சவியும் செயலிழக்கும். உன் முகநூல் முடக்கப்படும், கட்சவியும் செயலிழக்கும். செறிவோடு சேர்த்து வாங்கிய சொத்தும் முடக்கப்படும். வரிக்கு போக கால் வயிற்றுக்கு வரும் வருமானத்தையும் வருமான வரித்துறை முடக்கி போடும். இணையத்தில் உன்னோடு தொடர்ந்து வந்தவர்கள் எல்லோரும் தொலைந்து போவார்கள். லைக் போட்டவர்கள் அனுதாபப்படுவார்கள். உன்னை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவார்கள். அநியாய நாய்கள் உன்னை பார்த்து குறைக்கும். நீதி தேவதையும் நியாய திராசும் பொம்மைகள்தான். நீதிபதிகளோ கையெழுத்து போடும் எந்திரங்கள். கண்ணியத்தை மறப்பதற்கு தான் காவல்துறைக்கு சம்பளம். சிந்தித்து பாருங்கள் தோழர்களே, சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. சீறி பாய்ந்தால்தான் சிங்கம். கூண்டுக்குள் இருந்து கர்ஜித்தாலும் கூடி நின்று கைத்தட்டுவார்கள், கூட வந்து போராட மாட்டார்கள். கூடி நின்று கைத்தட்டுவார்கள், கூட வந்து போராட மாட்டார்கள். திரைக்கதை மாவீரர்களும் இணையத்தில் சீரும் சிங்கங்களும் ஒன்றுதான். திரைக்கதை மாவீரர்களும் இணையத்தில் சீரும் சிங்கங்களும் ஒன்றுதான். ஒன்றும் இங்கே மாறாது, நம் வாழ்க்கையும் உயராது. ஒன்றும் இங்கே மாறாது, நம் வாழ்க்கையும் உயராது. நையாண்டி செய்து காணொளி போட்டால் நீதி கிடைக்காது. நையாண்டி செய்து காணொளி போட்டாலும் நீதி கிடைக்காது. நொய்ய புடைத்தால்தான் அநீதி அழியும். அண்டை நாட்டில் பார்க்கவில்லை, அனைவரும் ஒன்றுபட்டார்களே. சர்வதிகாரத்தை சாய்த்தார்களே, அனைவரும் ஒன்றுபட்டார்களே. சர்வதிகாரத்தை சாய்த்தார்களே. 1 லிட்டர் பாலை 300 ரூபாய்க்கு விட்டவர்களை மூச்சிறைக்க ஓடவிட்டார்களே. ஏன் நம் நாட்டில் வங்கக் கடலில் அலையென திரண்டோமே? ஏன் நம் நாட்டில் வங்க கடற்கரையில் அலையென திரண்டோமே? கத்தும் கடலும் கலங்கியது, கம்பெனிகளும் நடுங்கியது, அரசாங்கம் அஞ்சியது. கத்தும் கடலும் கலங்கியது, கம்பெனிகளும் நடுங்கியது, அரசாங்கம் அஞ்சியது. மறந்துவிட்டோமே போராட்டத்தை? திரையில் பார்த்து கைத்தட்டி மகிழ்ந்து மயக்கத்தில் வீழ்ந்து விட்டோமே. போராட்டத்தை திரையில் பார்த்து கைத்தட்டி மகிழ்ந்து மயக்கத்தில் வீழ்ந்து விட்டோமே. இனியாவது விழித்துக் கொள்வோம், இனியாவது விழித்துக் கொள்வோம். பொந்திடையில் பாரதி வைத்த அக்னி குஞ்சுகளாக மாறுவோம். பொந்திடையில் பாரதி வைத்த அக்னி குஞ்சுகளாக மாறுவோம். அரிசிக்கும் தயிருக்கும் வரி போட்டவர்களை அகதிகளாக அலைய வைப்போம். அரிசிக்கும் தயிருக்கும் வரி போட்டவர்களை அகதிகளாக அலைய வைப்போம். ஆள வந்தவர்களுக்கு ஒரு நீதி, வாழ வந்தவர்களுக்கு ஒரு நீதி என்பதை மாற்றுவோம். ஆள வந்தவர்களுக்கு ஒரு நீதி, வாழ வந்தவர்களுக்கு ஒரு நீதி என்பதை மாற்றுவோம். சிறுபான்மையும் பெரும்பான்மையும் ஒன்றுபட்டால் பெரும் பணம் படைத்தவர்களின் பாடு திண்டாட்டம் என்று உணர செய்வோம். பெரும் பணம் படைத்தவர்களின் பாடு திண்டாட்டம் என்று உணர செய்வோம். வாருங்கள் ஒன்றுபடுவோம், சனாதன சர்க்கார் வீழும் வரை போராடுவோம். வாருங்கள் ஒன்றுபடுவோம், சனாதன சர்க்கார் வீழும் வரை போராடுவோம். அடித்தால் அம்மியும் நகரும், இந்த இடியமீன்களை அகற்றுவோம். அடித்தால் அம்மியும் நகரும், இந்த இடியமீன்களை அகற்றுவோம். வாருங்கள் வாருங்கள் ஒன்றுபட்டு போராடுவோம். வாருங்கள் வாருங்கள் ஒன்றுபட்டு போராடுவோம், புதியதொரு பூமியை படைப்போம். வாருங்கள் வாருங்கள் ஒன்றுபட்டு போராடுவோம், புதியதொரு பூமியை படைப்போம். நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.